Hey everyone, welcome to my channel. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9 டே 21 ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இது எப்படி பேச போறேன்னு எனக்கே தெரியல. இருந்தாலும் பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல வினோத் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. 31ஆம் தேதி பர்த்டே. பியாண்ட் ஆர்டினரி சேனல் சார்பாக அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். வினோத் ஒரு பாட்டும் பாடினாரு. அதுக்கப்புறம் கனியோட கேப்டன்சி எப்படி இருக்குன்னு சொல்லி வீட்டுல இருக்க எல்லாத்தையும் கேட்டாரு. ஃபர்ஸ்டா நம்ம பாரு புருஷன் கிட்ட தான் கேட்டாரு. விஜய் சேதுபதி தான் எடக்கு முடக்கான ஆளுன்னு தெரியும்ல. இது 3வது வாரம் இல்ல. அப்ப கமருதீன் சொன்னாங்க, இல்ல சார் சில இடங்கள்ல கொஞ்சம் அப்படியும் பேசினாங்க, சில இடங்கள்ல கொஞ்சம். அப்போ விஜய் சேதுபதி சொன்னாங்க, கமருதீன் எப்பவாவது நடந்த ஒரு இன்சிடென்ட் வச்சு சொல்லுங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு. அப்போ கமருதீன் சொன்னாங்க, எஃப்ஜேக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே கொடுக்காம செகண்ட் டே கொடுத்தாங்க அப்படின்னு. கமருதீன் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, எஃப்ஜேக்கு ஃபேவரிசம் பண்ணாங்க அப்படின்னு. ஆனா அந்த பாரு புருஷனுக்கு சொல்ல தெரியாம சுத்தி வளைச்சு பேச எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. யாருக்குமே புரியல. அண்ட் விஜய் சேதுபதி கனியை நிக்க வச்சு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டப்ப கனியுமே எதுவுமே சொல்லல, புரியலன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் கனி சொன்னாங்க, ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க்ல வந்துட்டு அவங்க கான்டெஸ்டண்டா தான் இருந்தாங்க, தலையா இல்ல அப்படின்னு சொன்னாங்க. கமருதீன் ஏதோ பெரிய பாயிண்ட் பிடிச்ச மாதிரி, ஆமா சார் அப்ப ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க்ல இவங்க தலையா இல்லன்னா மைக் பேட்டரி போடலன்னு சொல்லி சண்டை போடுறாங்க சார்னு சம்பந்தமே இல்லாம ரொம்ப இமேச்சூரா பேசுற அப்படி. அப்ப விஜய் சேதுபதி சொன்னாரு, மைக் பேட்டரி மாத்தலன்னா தலை கேட்டுதான் ஆகணும், அந்த இடத்துல அவங்க அப்படி பண்ணது கரெக்ட் தானே கமருதீன் அப்படின்னு சொன்னாரு. கமருதீனுக்கு பேச தெரியலங்க, அவ்வளவுதான் விஷயம். அப்போ இந்த சீன் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது நம்ம ப்ரோமோல பார்த்த சீன் இருக்கு இல்லையா, பாரு எந்திரிச்சு நிக்க வச்சு பாரு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிட்டு விஜய் சேதுபதி கமருதீனை கிண்டல் பண்ணுவாரு இல்லையா, ஜெயில பேசுன மாதிரி குசு குசுன்னு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் அப்படியே அங்க வந்தது. விஜய் சேதுபதி சும்மா இல்லங்க, கலாச்சு விட்டாரு. எல்லாத்தையும் பண்ணிட்டு வெக்கமே இல்லாம சிரிக்குதுங்க பாருன்னு சொல்லிட்டு. பாருக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா, இவ்வளோ ஹியூமிலியேட் பண்ணியும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. பட் அதுவும் ஒரு ஸ்போர்ட்டிவ் ஸ்பிரிட்னு தான் சொல்லலாம். என்னதான் நம்மள கழுவி ஊத்தினாலும் சிரிக்கிறதுக்குன்னு ஒரு தனி தைரியம் வேணும். பாருகிட்ட நிறையவே இருக்கு. ரியலி அப்ரிஷியேட்டபிள். அண்ட் கமருதீன் வந்து பாருகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா, அந்த டைம்ல விஜய் சேதுபதி சும்மா வாக்கிங் போயிட்டு வந்துட்டு சிரிச்சிட்டு கலாச்சிட்டு இருந்தாரு. ஃபைனலி கமருதீன் பாருகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் பாரு விஜய் சேதுபதிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆக்சுவலி கமருதீன் என்ன சொல்ல வந்தாரு அப்படின்னா, கனி இந்த ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க்ல இவங்க தலையா இருந்து எஃப்ஜே அண்ட் ஆதிரை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும் கியூசியா அப்படின்னு சொல்லி, அதாவது கனியே இவங்களுக்கு சொல்லி கொடுக்கல அப்படின்னு கேக்குறாரு கமருதீன். உங்களுக்கு புரியல, எனக்கும் புரியல, இதை அப்படியே விட்டுறலாம். அண்ட் பாரு எஃப்ஜே ஓட ஷாப்ல போய் மேல ஏறி உட்கார்ந்து இருப்பாங்க இல்லையா, அதையும் விஜய் சேதுபதி கலாச்சாங்க. அண்ட் பாரு கனியா சொன்னாங்க, ஃபேவரிசம் பண்ணாங்க ஆதிரைக்கு. ஏன்னா பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ்ல இருக்க வாஷ்ரூம் யூஸ் பண்ணாம ஆதிரை பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்க வாஷ் யூஸ் பண்ணினாங்க. ஆனா அதே கனி எதுவுமே கேட்கல அப்படின்னு பாரு ஒரு அலிகேஷன் வச்சாங்க. அண்ட் துஷாரும் சொன்னாங்க, நான் தலையா இருக்கும் போது மயக்க மாட்டல தூங்குனாங்கன்னு சொல்லிதானே எனக்கு இந்த பொசிஷன்ல இருந்து தூக்குனீங்க, ஆனா கனியாக்கா இருக்கும் போது கூட அப்படியே தான் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் கனி அதுக்கு எக்ஸ்பிளைனும் கொடுத்தாங்க, இல்ல சார் என் கண்ணு முன்னாடி நடந்திருந்தா நான் இப்படி விட்டுருக்க மாட்டேன், அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு. நம்மளும் பாத்துருப்போம், அவங்க நிறைய பனிஷ்மெண்ட் நிறைய பேருக்கு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வியன்னா கிட்ட கேட்டாங்க, வியானாவும் கனி ஃபேவரா தான் இருந்தாங்க எஃப்ஜேக்குன்னு சொன்னாங்க. அண்ட் வியானா கொடுத்த அந்த இரிட்டேட்டிங் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா முன்னாடி, அத பத்தியும் கேட்டாங்க. அப்ப கனி சொன்னாங்க, இந்த மாதிரி ரியாக்ஷன் வந்துட்டு மத்தவங்களை ப்ரோவோக் பண்ணுது சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் அப்ப எஃப்ஜே பண்ணும்போது உங்களுக்கு அது ப்ரோவோக்கிங்கா தெரியலையா அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்டாரு. கரெக்டா தானே கேக்குறாரு, வியானா மட்டும் அப்படி இரிட்டேட்டிங் ரியாக்ஷன்ஸ் கொடுக்கல இல்லையா, எஃப்ஜேவும் தானே கொடுத்திருக்காரு, ஏன் எஃப்ஜேவே கேட்கல. கெமியுமே கனி வந்துட்டு ஃபேவரா தான் இருந்தேன்னு சொன்னாங்க. அண்ட் பிரேக் சொல்லிட்டு விஜய் சேதுபதி போயிட்டாரு. அண்ட் இத பத்தி வியானா அண்ட் கனி பேசிட்டு இருந்தாங்க. அப்படியே சைட் கேப்ல பாத்தீங்கன்னா துஷார் அண்ட் அரோரா கைய பிடிச்சு பேசிட்டு இருந்தாங்க. துஷார் ஒரு பேக்கு பையன் மாதிரி இருக்கா, இவ்வளவு சொல்லி இவ்வளவு அட்வைஸ் பண்ணி இவ்வளவு இன்டைரக்டா சொல்லியும் நம்மள இப்படி சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு க்ளூ கூட இல்லாம திருப்பியும் அதேவே பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த அரோரா இந்த வீக் போனா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. பிரேக் முடிச்சிட்டு வந்த விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் வியன்னாவை சேவ் பண்ணாங்க, செகண்ட் சுபிக்ஷாவை சேவ் பண்ணாங்க, தேர்ட் பிரவீனை சேவ் பண்ணாங்க. அண்ட் விஜய் சேதுபதி ஒரு சின்ன டாஸ்க் வச்சாங்க, 2 பேரை செலக்ட் பண்ணணும், இவங்க நல்ல இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாருவும் கமருதீன்னு சொன்னாங்க. அண்ட் வினோத கமருதீன சொன்னாங்க. அண்ட் துஷார் அரோராவை சொன்னாங்க. அண்ட் சபரி எஃப்ஜேவை சொன்னாங்க. எஃப்ஜே அண்ட் ஆதிரிய சொன்னாங்க. நிறைய வேர்ட்ஸ் யாருக்கு வந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நினைக்கவே வேணாம், பாருக்கு தான் வந்தது. சும்மா இருந்தவன சொரிஞ்சிட்ட மாதிரி திருப்பியும் கையை தூக்கி விஜய் சேதுபதி கிட்ட கமருதீன் என்ன சொன்னாருன்னா, எனக்கு ரொம்ப ஹியூமிலியேட்டிங்கா இருக்கு சார், என்னோட பிரச்சனை யாருமே கேட்கல, துஷார் அடிக்க வந்ததை பத்தி யாருமே கேட்கல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுல அவர் ஒரு விக்டிமாவே மாறி விஜய் சேதுபதி கிட்ட பேசினாரு. கை வச்சு சண்டை போட்டதை பத்தி பேசினாரு. கமருதீன் என்ன சொன்னாருன்னா, இவன் என்ன விட ஹைட்டா இருக்கறனால அடிச்சிருவேன், பக்கத்துல வந்து நின்னு என்ன அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரிகர் பண்ணா சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ விஜய் சேதுபதி தெளிவா சொன்னாங்க, அவன் அப்படி வந்து அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி நிக்கிறதுக்கு ட்ரிகர் பண்ணதே நீங்க தான், ஏன்னா நீங்க தான் 6th ஸ்டாண்டர்ட் பாய், எக்ஸால 2nd ஸ்டாண்டர்ட் தால அப்படின்னு துஷார பேசுனீங்க, அதனாலதானே அப்படி நின்னா அப்படிங்கறத கமருதீனுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள வேற டாபிக் திருப்பிட்டாரு கமருதீன். சோ விஜய் சேதுபதி இந்த சைடு லாக் பண்ணும்போது கமருதீன் வேற டாபிக்கு போனா தயவு செஞ்சு உட்காருங்க கமருதீன் சொல்லிட்டாரு. அண்ட் நம்ம திவாகர் விஜய் சேதுபதி கிட்ட கம்ப்ளைண்ட் வினோத பத்தியும் கமருதீனை பத்தியும். கமருதீன் அடிக்க வராரு சார், கேமரா முன்னாடி என்ன போய் அப்படி சொல்றாரு சார், மிரட்டுறாரு சார், இந்த பக்கம் வினோத் தூங்க விட மாட்டேங்கிறாரு சார், கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க சார். அதாவது இந்த ஸ்கூல் எல்லாம் படிக்கும் போது பசங்க எல்லாம் சண்டை போட்டுப்பாங்க இல்லையா, ஸ்கூல் பசங்க எல்லாம் அந்த மாதிரி ஒரு ஃபன் கொடுத்தாங்க. அண்ட் லாஸ்டா ஃப்ரைடே ஹேப்பனிங்ஸ்ல பாக்கும்போது 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க இல்லையா, வடச்செடிக்காகவும் டான்ஸ் ஆனதுக்காகவும். அந்த பிரச்சனையை பேசி 2 பேத்துக்கும் வார்னிங் கொடுத்தாங்க, நீங்க இவங்களை வந்து
விளையாட்டா பேசுற வரைக்கும் ஓகே, பட் ஆனா மத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகுதுன்னா நீங்க அவங்களை கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு திவாகரையும் சொன்னாங்க. உங்களோட லாங்குவேஜ் வந்துட்டு மாத்துங்க அவங்க கிட்ட பேசும்போது. ஏன்னா திவாகர் சொல்லியிருந்தாரு, நீ எல்லாம் என்னோட கால் செருப்புக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு, சோ அந்த மாதிரி வார்த்தைகளையும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 பேத்துக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டாபிக்கு வந்தாரு. நெக்ஸ்ட் சுபிக்ஷாவோட இஷ்யூ பத்தி பேசினாங்க. சுபிக்ஷா சொன்னாங்க இல்லையா, எங்களுக்கெல்லாம் சேஃபா இல்லன்னு நாங்க சொல்லவே இல்லையா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. உங்களை பார்த்தாதான் எங்களுக்கு சேஃப்டி இல்ல, உங்களை பார்த்தாதான் பயமா இருக்குன்னு சொல்லி சுபிக்ஷா சொல்லலன்னு சொல்றாங்க. ஆனா கமருதீன் வந்து இல்ல சார் சொன்னாங்க சார், நீங்க வேணா கேமரா செக் பண்ணி பாருங்க சார், ப்ராமிஸ் சார் அப்படின்னு சொன்ன விஜய் சேதுபதி, ஐயோ ஐயா ப்ராமிஸ் ஐயா, நானும் செக் பண்ணிட்டேன், அந்த மாதிரி ஒரு கிளிப்பே இல்ல, அந்த மாதிரி எதுவுமே ரெக்கார்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ட் பிரேக் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் தான் பாரு வந்துட்டு கனி கிட்ட சபரி கிட்ட சண்டை போட்டாங்க. என் கூட எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணா உங்களுக்கு என்ன வலிக்குதா, ஏன்னா நிழலா இருப்பேன்னு சொல்லி நிறைய ஓட் வாங்கினது பார்வதி தானே, சோ அதனால அவங்களுக்கு கோவம் வந்து சண்டை போட்டுருந்தாங்க ஒரு பக்கம். அடுத்து துஷார் வந்து கமருதீன் பேர் சொல்லியிருப்பாரு. கமருதீன் வந்து திருப்பி துஷாரோட ப்ராட்டப் பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. சோ துஷார் இந்த டைம் அமைதியா இல்லாம என்ன பேசுற நீ அப்படின்னு சொல்லிட்டு வாய் கலப்பாச்சு. அந்த டைம்ல விஜய் சேதுபதி யாருக்கும் தெரியாம நைஸா உள்ள வந்தாங்க. சோ அவருமே அந்த பிரச்சனையை பார்த்தாங்க. அவரை பார்த்ததும் எல்லாரும் அமைதியா உட்காந்துட்டாங்க. ஆனா விஜய் சேதுபதி இத பத்தி ஒரு கொஸ்டினை கூட கேட்கல. நெக்ஸ்ட் அரோராவை சேவ் பண்ணிட்டு ஆதிரியா எவிக்ட் பண்ணிட்டாங்க. ஆதிரி கிளம்புறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் ஆதிரியா, நீங்க ஒரு குட் காம்படிட்டர், நீங்க போறது எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க எல்லாத்தையும் நீங்க விமர்சனம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆதிரி ஒரு 2-3 பேர் விமர்சனம் பண்ணாங்க. ஆனா மத்தவங்களையும் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா. ஆனா அதை கட் பண்ணிட்டாங்க. ஆதிரி வெளியே போனாங்க, அவங்களோட ஜானி வீடியோ பார்த்தாங்க. அண்ட் விஜய் சேதுபதி கேட்டாரு எங்க மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க நான் எல்லாமே கரெக்டா தான் பண்ணேன், எல்லாமே சரியா தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் எங்க மிஸ் ஆச்சுங்கும் போது இந்த மாதிரி தற்கொலை மக்கள் ஓட்டு போடுறதுல மிஸ் ஆச்சுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதை வந்து டீம் எடிட் பண்ணி கட் பண்ணிட்டாங்க. அவங்க சொன்னது வெறும் இந்த மக்களால தான் நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு விஜய் சேதுபதி பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. உள்ள அரோரா கமருதீன் கிட்ட சாரி கேட்டிருக்காங்க. கமருதீனுக்கு கோவம் வந்துருச்சு. இந்த பொண்ணு சும்மா எப்ப பார்த்தாலும் ஏதாவது பண்ணிட்டு சாரி கேக்குது. என்ன ஆச்சுன்னா, கமருதீன் திவாகரை அடிக்க போனாரு இல்லையா, அரோரா போய் திவாகர் கிட்ட பேசியிருக்காங்க. இந்த மாதிரி எனக்கே கஷ்டமாச்சு, நீங்க ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் கிட்டயும் வந்து கமருதீன் அவனை ரொம்ப மிஸ் பண்ற அப்படின்னு பேசியிருக்காங்க. டபுள் கேம் ஆடுறாங்கப்பா அந்த பொண்ணு. அண்ட் இதை வந்து பேசிட்டு இருக்கும் போது கமருதீன் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. துஷார் வந்து அரோரா இழுத்துட்டு போறாங்க. அதோட எபிசோட் முடிஞ்சிச்சு. திருப்பி நாளைக்கு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.